ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் இருந்தார். பண்ணையாடி அவர் வந்து 2 நாய் வளர்த்தினாராம். அந்த நாய்ங்க பேர் ராமு, சோமு. ஆமாம். அந்த ராமுக்கு என்ன பண்ணார், இவர் காட்டுக்கெலாம் அப்போ வேட்டைக்கு போவாராம். வேட்டைக்கு போகக்குள்ள ராமுவை கூட்டிகிட்டு போவார். ராமுவை கூட்டிகிட்டு போகக்குள்ள என்ன ஆகும், அந்த இவர் அடிச்சிட்டாருன்னா கீழே விழுந்தா சின்ன சின்ன பறவைகள் ஏதாவது இருந்ததா, பழங்கள் காய்கள் இந்த மாதிரி இருந்தால் கூட அது போய் எங்கன்னு கரெக்டாக மோப்பம் முடித்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருமா. இந்த சோமுவுக்கு என்ன பண்ணாங்க, வீட்டில் தான் வேலை. வீட்டில் வேலை இருக்கக்குள்ள யாராவது வந்தால் குலைக்கிறது, தோட்டத்துக்குள்ளே காட்டில் யாரையாவது விடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி வேலைங்க தான். இப்படியே நாட்கள் போய்கிட்டே ரொம்ப நாள் இருந்துச்சு. இந்த ராமுக்கு ஒரு நாள் பொறாமை, சோமுவை பார்த்து. இவன் மட்டும் வீட்லேயே இருக்கிறான், நாம் மட்டும் வந்து நிறைய வேலை செய்கிறோம், இவன் நல்லா ஜாலியாக இருக்கிறானே அப்படின்னு இந்த ராமுக்கு பொறாமை வந்துருச்சு. ஆமாம், பொறாமை வந்துருச்சா உடனே என்ன பண்ணிடுச்சு, என்ன பண்ணலாம், நாம் ஒரு நாள் வேட்டைக்கு போகக்கூடாது, இவனை வேட்டைக்கு விடணும் ராமு நினச்சிக்கிட்டான். அதனால் என்ன பண்ணிட்டான், வேட்டைக்கு போகிற நாளும் வந்துச்சு. ஆனால் வேட்டைக்கு போனால் இதுக்கு ரொம்ப வேலை, அங்கே விழுறதெல்லாம் போய் எடுக்கணும், தூக்கிட்டு வந்து கொடுக்கணும், அதனால் ரொம்ப வேலையா. அதனால் இது என்ன பண்ணிருச்சு, ஒரு நாளைக்கு இந்த சோமுவை அனுப்பலாம் அப்படின்ட்டு இவர் வேட்டைக்கு போகிற நாள் வந்த உடனே என்ன பண்ணிருச்சு, காட்டு பக்கம் இருக்கிற ஏதோ தலையெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி நடிச்சு படுத்துக்கிடுச்சு. ஆமாம், பண்ணையார் உடம்பு சரியில்லாத மாதிரி பண்ணையாடி பார்த்தாரு. பண்ணைக்காரர், அடாடே இவனுக்கு வந்து ராமுக்கு உடம்பு சரியில்லை, நாம் விட்டுட்டு தான் போகணும், இவனை கூட்டிகிட்டு போனால் அங்கே வேலையும் செய்ய மாட்டான், சரி நம்ம சோமுவை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. சோமு என்ன பண்ணுவான், வீட்டில் யாராவது வந்தால் குலைக்கிறது, காட்டை பார்த்துக்கிறது, ஆடு மாடு பூதாமல் இருக்கிறது, இந்த மாதிரி வேலை தான் அவனுக்கு பழக்கப்படுத்திருக்கிறாரு. ஆனால் ராமுக்கு தான் அந்த எங்கே விழுந்தாலும் டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வர பழக்கம் அதுக்கு பழக்கம் இல்லை. இருந்தாலும் ராமுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சோம்பை கூட்டிகிட்டு போயிட்டாரு. சோமும் என்ன பண்ணால் அங்கே போனாலும் அவன் கற்றுக்கிட்டான் ஓரளவுக்கு. எங்கள் வீட்டில் கொஞ்சம் எல்லாம் எடுத்து பழக்கம் குழைச்சி பழக்கம்லாம் இருக்குதுல்ல, இருந்தாலும் சிரமப்பட்டு சோமு என்ன பண்ணிட்டான், காட்டில் அவர் வேட்டையாடினதெல்லாம் ஓரளவுக்காவது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து பழகி அவருக்கு கொஞ்சம் வேலை செஞ்சுட்டான். பண்ணையாருக்கு இருந்தாலும் பிடிக்கல, இவனுக்கு வேலை தெரியலன்னு. சரி, இருந்தாலும் இவங்க பொறாமை பிடிச்ச ராம என்ன தெரியுமா பண்ணணும், வீட்டில் ஜாலி தான் நினச்சிக்கிட்டு வாந்தி எடுத்துகிட்டு படுத்துருந்தான்ல, வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க. வந்த உடனே இவனுக்கு தான் தெரியாத, குலைக்கத்தான் தெரியும், போய் கப்புன்னு கவ்வ தானே தெரியும். ஆமாம், போய் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, அவங்க லப்போன்னு கத்துறாங்க. ஆனால் சோமு அப்படி குலைக்க தான் செய்வான், போய் பிடிக்க மாட்டான். இது வந்து வேட்டையில போய் பிடிச்ச மாதிரியே போய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆள் புதுசாக வந்தால் விடவே இல்லை, பெரட்டி. ஆனால் கடிக்கல, அது கவ்வாமல் அங்கே எடுத்த பழக்கத்துக்கு இன்னும் இது களைச்சி போச்சு, அந்த ஆளை உள்ளே விடாமல் தடுக்கவே முடியலையாம். அப்போ தான் பண்ணையாரும் சோமும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்துக்கிட்டு இருக்கக்குள்ள இதை பார்த்தோன்னே பண்ணையார் ஓடி போய் நாயை 2 அடி அடிச்சிட்டாரு. ராம அடிச்சுட்டார், ஏன் இப்படி பிடிக்கிறேன்னு. அப்புறமேட்டுக்கு தான் ராமுக்கு புத்தி வந்துச்சான். அவன் வேலை ஈஸின்னு நினச்சான். நாம் ஜாலியாக போயிட்டு நல்லா கொஞ்சம் தீனிலாம் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு வந்துருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி நம்ம வீணாக மாட்டிக்கமேன்னு சொல்லி இவனுக்கு புத்தி வந்துச்சான். அதனால தான் ஒருத்தர் வேலையை பார்த்து நாம் படக்கூடாது. நமக்கு என்ன வேலை தெரியுதோ அந்த வேலையை தான் கரெக்டாக செய்யணும். மற்றவங்களோட பார்த்து பொறாமப்பட்டோம்னா அது நஷ்டம்தான் படணும்.